தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அரசை குற்றம் குறை சொன்னால் சமுதாயத்தை யார் குறை சொல்வது? சாமானிய மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அந்த கேள்வியை தான் நான் கேட்குறப்ப இதுக்கு அரசாங்கம் என்னதான் பண்ணணும்? இதுதான் மக்கள் மத்தியில் அவப்பெயர் தரும். நீங்கள் இன்னைக்கு போறீங்க, அந்த டீச்சரை கொத்தத்தை பார்த்துட்டு பயப்படுறீங்கன்னா நாளைக்கு காலை பேப்பரை படிங்க, பேப்பரை படித்து தெளிவடைங்க. முன்விரோதம் காரணமாக நடக்கிற விஷயங்கள் பிரச்சனை, இதுக்கெல்லாம் போலீஸ் போய் வீட்டுக்கு போலீஸ் போனால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்காது. கீமோ கொடுத்தது தவறுங்கிறான். புற்றுநோய்க்கு கீமோ கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? அவங்க தம்பி பேட்டி எடுத்து போடுறாங்க. ஊடகங்கள் வெட்கப்பட வேண்டும். நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன், இல்லை நான் நார்மலாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சாதாரண மக்களுக்கு இன்னும் இது இப்படி நடக்குது, இதை ஏன் போலீஸ் பார்த்து அமைதியாக இருக்காங்களா? ஒரு கடுமையான நீங்கள் காலம் தாழ்ந்து எடுக்கிற நடவடிக்கை தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை தேடி தருகிறது. என்கவுண்டர் பண்ணுன்றோம், என்கவுண்டர் போட்டால் கோர்ட்டில் சிக்கல் வருகிறது. வாழ்நாள் போது சிறை. நீ நன்னடத்தை எது பண்ணாலும் வரவே கூடாது. ஆனால் வன்முறைக்கு வன்முறை தீர்வாகுமா சார்? வன்முறையிலுங்க நீ இந்த சாராய விவகாரத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை, அவ்வளவுதான். அப்புறம் யாரும் விசாரிச்சா இருக்கு? அப்போ இது உளவுத்துறையோட ஃபெயிலியர், லாண்ட் ஆர்டரோட ரெண்டு ஃபெயிலியரும் தானே சார் இந்த கள்ளக்குறிச்சி? மொத்த அரசாங்கத்தின் ஃபெயிலியர். இதில் உளவுத்துறை, லாண்ட், சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல காட்டின வேகம், விறுவிறுப்பு, இந்த மாதிரி தொடர் நடவடிக்கை. சிறையில் போடுங்க, அட்டாச் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்க. துணிச்சலான அதிகாரிகள் வேண்டும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் ஒரே ஒரு நாள் ராத்திரி தமிழ்நாடு முழுவதும் லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஃப்ரீ ஆட். உங்கள் ஏரியாவில் இருக்கிற கஞ்சா வைக்கிறோம், கள்ளச்சாரம் வைக்கிறோம், உள்ளே இருக்கணும் சொல்லி பாருங்க. எப்படி வெடிக்கும் பாருங்க. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தஞ்சாவூரில் மல்லிப்பட்டணம் அப்படின்ற அரசு பள்ளியில் ஒரு தமிழ் ஆசிரியர் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி கடந்த வாரம் அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் உள்ள வெட்டப்பட்டார். இந்த செய்திகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரியான செய்திகள் நடக்குது. இது சட்டம் ஒழுங்கு அரசாங்கம் சரியாக கையாளலை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்படிப்பட்ட சம்பவங்கள் வருந்தத்தக்கவை. வேதனைக்கு ஒரு மனதை ரணமாக்குற ஒரு சம்பவம். ஒரு வேதனை மட்டுமல்ல. ஏன் ரணமாக்குறதுன்னா, ஒரு மருத்துவர், அவர் அரசு மருத்துவர், அவருக்கு பணி நிமித்தமாக இருக்கிற நெருக்கடிகள், ஒரு 100 பேஷண்ட் பார்க்க வேண்டிய இடத்துல 200 பேஷண்ட் பார்க்கும்போது இருக்கிற அந்த அலட்சியம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதை நம்ம பேச வேண்டியது ஒரு வாய்ப்பு இருக்குது. மீடியாக்கெல்லாம் டாக்டர்கள் என்ன நெருக்கடி இருக்குது, ஏன் பணி காலி இடங்களை நிரப்பாமல் இருக்கீங்க, எல்லாம் கேட்கலாம். அப்போது தன்னுடைய தாயாருக்கு உடல்நிலை சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை, தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குன்னு போய் கத்தி எடுத்து குத்த ஆரம்பித்தா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மத்திய அரசு ஊழியர் ஒரு பிரபலமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அவருக்கு ஒரு சர்ஜன் போது தப்பாக சர்ஜன் பண்ணுறாங்க. அப்போது இத்தனை மத்திய அரசு ஊழியர், அவருடைய மனைவி மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அந்த தவறான சிகிச்சை அப்புறம் சரி செய்யப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறார். இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ வசதி இருக்குது, பணம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையிலே உயர்ந்த ரக சிகிச்சை கிடைக்கும், தரமான சிகிச்சை தப்பு நடக்குது. டாக்டர் சைடு தப்பு நடக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தப்பு நடக்குது. பஞ்சை வச்சு தச்சுறாங்க, கத்திரிக்கோள் வச்சு தச்சுறாங்க. அப்படி செய்தி படித்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பழி வாங்கணும் அப்படின்னு எடுத்துக்கொண்டு போனால், இப்போது நீங்கள் தஞ்சாவூரில் ஒரு பள்ளி ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தனிப்பட்ட முன்விரோதம். அவங்க காதலித்தார்கள், ஒரே குடும்பம்ன்றாங்க, ஒரே ஜாதிங்கிறாங்க. அதில் பெண் தருவதற்கு ஏதோ ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இடையூறாக இருக்குது. அதில் போய் கத்தியில் குத்துறான். இதெல்லாம் சட்டம் ஒழுங்குன்னு பேசினா, அதாவது சமுதாயத்திற்கு மீது மக்களுக்கு பயம் இல்லை அப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு வெட்டுறாங்க, கண்மூடித்தனமாக வெட்டுறாங்க. அது என்ன சம்பவமாக இருக்கலாம். அந்த வக்கீல் தவறு செய்திருக்கலாம். ஓசூரில் நீதிமன்றத்தின் வாசல் முன்பே வெட்டப்படுகிறார். அப்போது நீங்கள் இதோட சென்னையில் ஐநாவரத்தில் ஒரு கணவன் மனைவி ஹோட்டல் போகிறாங்க, ஒருத்தன் வெட்டுறாங்க. அப்போ சுற்றி மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். இப்போ வக்கீல் வெட்டப்படுவது வேடிக்கை பார்க்கிறார்கள்.
அப்போ யோசித்து பாருங்கள், இந்த சமுதாயம் எப்படி இருக்குது. நீங்கள் அந்த கோணத்தில் பாரு. சட்டம் ஒழுங்கு வேற, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் வரேன். சட்டம் ஒழுங்குனா என்ன? ஒரு ஆளுங்கட்சி கும்பல் அல்லது ஒரு ரவுடி கும்பல் ஓட்டலுக்குள்ள சூறையாடுகிறது, போலீஸ் போய் கைது நடவடிக்கை எடுக்கவில்லை, போலீஸ் மீது மரியாதை இல்லை, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீது ஆசிட் ஊற்றுவது, அரசாங்கத்தின் ஆட்களே ஊற்றுவது, இப்படிலாம் பல காலம் நடந்திருக்கு, எல்லா ஆட்சியிலும் நடந்திருக்கு. மதுரையில் அதிமுக ஆட்சியில் ஒரு இளம்பெண் மீது ஆசிட் வீசப்படுகிறது. ஸோ இப்போ இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது எதை சட்டம் ஒழுங்குன்னு எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து சமுதாயத்தின் மீது மக்கள் இருக்கிற பயம் போயிடுச்சு. இப்போ ரவுடிகள் ஏன் வந்து உருவாக்கப்படுகிறார்கள்? ஏன் இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து இத்தனை ரவுடிகள் வேட்டையாடப்பட்டார்கள். இத்தனை ரவுடிகள் எப்படி இருக்காங்க? ஜெயிலுக்குள்ளிருந்தே ஒரு கொலை செய்வதற்கான டீம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ யார் மீது அந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சார், இப்போ ஒவ்வொரு விவகாரமும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு தனிப்பட்ட விவகாரம் இருக்கும், அவங்களோட ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கும், அதுக்காக அந்த சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னாலும் கூட இதை கண்காணிக்க வேண்டியது அல்லது இது மாதிரியான சம்பவங்கள் ஒரு பொதுமக்களாக பார்க்குறப்ப இந்த இடத்துல போலீஸார் இருந்திருக்கலாமே, இல்லை இந்த விஷயம் இவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாமே அப்படின்ற பயம் பொதுமக்களுக்கு வர்றது சகஜம் தானே. அப்போ அதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அல்லது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இல்லாத போது தானே சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கேள்வி எழுப்புறாங்க. சட்டம் ஒழுங்கு கெடுகிறது என்பது எப்படின்னா, நீங்கள் டாக்டர் ரூமுக்குள்ளே ஒரு போலீஸ் இருக்கணும். இப்போ வந்தவன் கத்தியத்து குத்த வந்தானா இல்லை சிகிச்சை பெற வந்தானா யாருக்கு தெரியும்? அப்போ ஒவ்வொரு முன்னாடியும் அந்த உள்ள ஃபிஸ்க் பண்ணி அனுப்பணும். அத்தனை மேன் பவர் இருக்கா? நீங்கள் சொல்கிறத நியாயம். போலீஸ் இப்போ வந்து கோர்ட்டு வாசலில் வெட்டப்படுகிற காட்சியை வந்து போலீஸ் வேடிக்கை பார்த்ததுன்னா சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் 2009 திமுக ஆட்சியில் மாணவர்கள் அடித்துக் கொள்கிற காட்சியை பூக்கடை போலீஸார், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் உள்பட வேடிக்கை பார்த்தார்கள். மாணவர்கள் அடித்துக் கொள்கிறார்கள், அது சட்டம் ஒழுங்குக்கு சவால். சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் போலீஸே வேடிக்கை பார்க்குறாங்க. லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போய் தடுக்க முடியாது, அது நமக்கு இது போகணும் அப்படின்னு நினைப்பது முட்டாள்தனம். இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டதுன்னு. ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் நிலையத்தில் வந்து மக்கள் தாக்குகிறார்கள், ஒரு அதிகாரி தனிப்பட்ட அதிகாரி முன்விரோதம், அவங்கள தாக்குறாங்க. இப்போ போலீஸ் அடித்தாங்க, ஒரு ஏதோ குடிபோதையில் போய் தகராறு நீக்க போகிற அடிக்கிறாங்க. அதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சவால் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட பிரச்சனை, காதல் பிரச்சனை, வாய்க்கா வரப்பு தகராறு, நிலத்தகராறு, குடும்ப பகை, இந்த மாதிரி வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த மருத்துவமனைக்கு போன பையன் டிப்ளமா படிச்சிருக்கான், அவங்க தம்பி பேட்டி எடுத்து போடுறாங்க. ஊடகங்கள் வெட்கப்பட வேண்டும். நானும் ஒரு பத்திரிக்காரன், புரியுதுங்களா? எப்படின்னா அவங்க அந்த பேட்டி எடுத்து போடுறாங்க. அவங்க தம்பி தன் தாயாருக்கு வந்த நோய் என்ன நோய், அதுக்கு என்ன சிகிச்சை தர வேண்டும், அந்த சிகிச்சை தந்தால் என்ன பின்விளைவுகள் வரும், எதுவுமே தெரியாமல் பேசுகிறான். அப்படியே போடுறீங்க. இதை பார்க்கிற ஏழை பாழை மக்கள் என்ன நினைப்பார்கள்? கீமோ கொடுத்தது தவறுங்கிறான். புற்றுநோய்க்கு கீமோ கொடுக்காம என்ன பண்ணுவாங்க? அவர் வாண்டடாக வந்து கீமோ கொடுப்பாரா? நீங்கள் மருத்துவமனையில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கை அடிபட்டால் சிகிச்சை உடனே கிடைக்காது, காத்து கிடக்க வேண்டும். 4 நாட்கள் 5 நாட்கள் சர்ஜரி பண்ணுறாங்க, டாக்டர்கள் இல்லை. அங்கே மருத்துவமனையில் படுத்துக் கொள்வதற்கு படுக்கை விரிப்புகள் இல்லை, தலையணை இல்லை, கீழே படுக்க வைக்கிறாங்க. டெல்லி விட்டுருவோம், திராவிட மாடல் ஆட்சிக்கு வரேன். திராவிட மாடல் ஆட்சியில் இங்கே சாப்பாடு சரியாக கொடுக்கப்படுது மருத்துவமனையில். அப்போது யோசித்து பாருங்கள், அத்தனை பிரச்சனைகள் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கத்தியத்து குத்த வந்தவன் எந்த நோக்கத்துக்கு வந்துக்கிறான்? தன் தாயாருக்கு என்ன சிகிச்சை கொடுத்தார்கள் என்பது தெரியாமல் வந்துக்கிறான். ஒரு ஸ்டேஜ் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து புற்றுநோயாளிக்கு சிகிச்சை வந்து கீமோவோ எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் பின்விளைவுகள் வரும். அப்போ இது கூட தெரியாமல் அந்த குடும்பம் வந்து சண்டை போடுறதுன்னு என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த டாக்டர் ஏழை நாகநாதன், 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அழகாக சொன்னார், இந்த மீடியாக்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி பூதாகரமாக நீங்கள் காட்சிப்படுத்துறீங்க, இது தவறுனார். நான் இந்த டாக்டர் விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு விஷயம் என்பது எப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது, கொலை சம்பவம் நடக்கிறது, குற்ற சம்பவம் நடக்கிறது, போலீஸ் போய் நடவடிக்கை எடுக்கலை, கைது பண்ணல, எஃப்ஐஆர் போடல, இதெல்லாம் தான் சட்டம் ஒழுங்குக்கு சவால். இது நீங்கள் எதிர்கட்சிகள் உண்மையிலே சொல்ல வேண்டும், அது தப்பே கிடையாது. பட் தனிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அரசை குற்றம் குறை சொன்னால் சமுதாயத்தை யார் குறை சொல்வது? இந்த மாதிரி வந்து ஒரு அந்த பையன் படிச்சுக்கிற பையன் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 1 போனாலே 1000 சைடு எஃபெக்ட் வரும், இன்றைக்கி புற்றுநோயை வந்து குணப்படுத்தவே முடியாது என்ற நிலையில் குணப்படுத்துகிற ஒரு முயற்சியை டாக்டர்கள் கையாளுகிறார்கள். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 3 வந்தாலே முடியாது, ஸ்டேஜ் 2 வந்தால் ஓரளவுக்கு ஹோப் இருக்கும். ஸ்டேஜ் 1 ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சக்ஸஸாக இருந்திருக்கிறாங்க. நான் நிறைய உதாரணம் சொல்ல முடியும், என் குடும்பத்தில் இருக்கிற உதாரணத்தோடு சொல்ல முடியும்.
அதில் தேவையில்லாத விஷயங்கள். ஆனால் நீங்கள் எந்த நோய்க்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு குடும்பத்தை பேட்டி எடுத்து போட்டு அது பூதாகரமாக ஒளிபரப்பினால் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால் அது எப்படி போய் பதியும்? இல்லை சார், இப்போ நார்மலாக இப்போ ஒரு நியூஸ் வந்து போடுறாங்க அப்படின்னா, இப்போ சிசிடிவி, இப்போ ஒசூரில் வெட்டப்பட்ட சிசிடிவி ஆகட்டும், இப்போ அந்த ரமணி அப்படின்ற டீச்சரை வந்து வெட்டப்பட்ட அந்த காட்சிகள் ஆகட்டும், இதையெல்லாம் ஓவராலாக பார்க்குறப்ப நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிறேன், இல்லை நான் நார்மலாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சாதாரண மக்களுக்கு ஏன்னா இது இப்படி நடக்குது, இதை ஏன் போலீஸ் வந்து பார்த்து அமைதியாக இருக்காங்களா? இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுத்து என்கவுண்டர் பண்ணாலும் அது வேற வித டிபேட்டாக மாறும். ஆனாலும் சாமானிய மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல சார், அந்த கேள்வியை தான் நான் கேட்குறப்ப இதுக்கு அரசாங்கம் என்ன தான் பண்ணணும்? அதங்க, அரசாங்கம் வந்து இது ஒரு முக்கோண சிக்கலில் சிக்கியிருக்கு. எப்படின்னா, போலீஸு, அரசாங்கம் நம்ம வந்து ஒரு வலியுறுத்துகிறோம், ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள், பாலியல் தொந்தரவு பண்ணுறாங்க, பெண்களை தொந்தரவு செய்கிறார்கள், இப்போ கற்பழிப்பு செய்கிறவர்களை என்ன செய்யணும், தூக்குள்ள போடணும் அப்படின்னு சொல்கிறோம். என்கவுண்டர் பண்ணணுன்றோம். என்கவுண்டர் போட்டால் கோர்ட்டில் சிக்கல் வருகிறது. அப்போது ஒரு கடுமையான நீங்கள் காலம் தாழ்ந்து எடுக்கிற நடவடிக்கை தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை தேடி தருகிறது. ஒரு சம்பவம் நடக்கிறது, குற்றச்செயலை விசாரித்து உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி நீங்கள் வருஷக்கணக்காக இழுத்து அந்த சம்பவத்தினுடைய காயம் ஆறி போய் அந்த சம்பவத்தில் யாருமே இப்போ ஒன்றும் வேண்டாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு 2011, 12, 13 இருக்கும், 12, 13 ஆரியபுரம், சென்னை ஆரியபுரத்தில் காளியப்பா ஹாஸ்பிட்டல் வாசலில் பிரபலமான ஒரு நரம்பியல் நிபுணர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கில் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. யார் தவறு? கைது செய்யப்பட்டவர்களுக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனை விதிக்கப்படுகிறது, பெண் உள்பட ஆயுள் தண்டனை. அந்த ஹைகோர்ட்டில் வந்து சரியாக வந்து ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி தள்ளுபடி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டேல இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு வழக்கு சிசிடிவி ஃபுட்டேஜில் எடுக்கிறாங்க, மருத்துவமனை வாசல்லே வெட்டப்படுகிறார் டாக்டர், நிலத்தகராறு. இப்போ உண்மையில் அந்த வழக்கில் போலீஸ் மீது எவ்வளோ தவறு இருக்குது, எவ்வளோ அலட்சியமாக விசாரித்தார்கள். அப்போ ஹைகோர்ட் கேட்குற கேள்விக்கு ஏன் சென்னை போலீஸ் வந்து சரியாக பதில் சொல்லலை? இது வந்து சட்டம் ஒழுங்குக்கு சவால். இப்படிப்பட்ட நீங்கள் குற்றவாளிகளை வெளியே விட்டால் அவர் அந்த டாக்டர் எப்படி அவரே விழுந்து செத்து போயிட்டாரா? இதுதான் மக்கள் மத்தியில் வந்து அவப்பெயர் தரும். நீங்கள் வந்து இன்னைக்கு போகிறீங்க, அந்த டீச்சரை கொத்தத்தை பார்த்துட்டு பயப்படுறீங்கன்னா நாளைக்கு காலை பேப்பரை படிங்க, பேப்பரை படித்து தெளிவடைங்க. அந்த அந்த நடவடிக்கையில் போலீஸ் பாதுகாப்பு எப்படி கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது என்பது அப்புறம். அப்போ இந்த சம்பவம் என்ன நடந்தது, யார் குத்தினார்கள், எதற்காக குத்தினார், இதெல்லாம் மறுநாள் காலைல பேப்பரில் உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்குறோம், உண்மையிலே பதைக்கும். நம்ம சாலைக்கு போய் கொண்டிருக்கிறோம், 2 பஸ்ஸு மோதி கொள்கிறது. நாளையிலேருந்து பஸ்லேயே போகக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணி தான் போவோம். போக முடியாமல் இருக்க முடியுமா? தவிர்க்க முடியாது. இது மாதிரி தான் அது. அந்த நேர பரபரப்பு, அந்த நேர படபடப்பு, நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்து விடுவோம். என்னை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடுகிற விஷயம் வேறு. அது அரசியல் கட்சிகள் நடத்துகிற அராஜகங்கள், ரவுடிசங்கள், இதுதான் சட்டம் ஒழுங்கு சவால். அப்போ இந்த விவகாரம்லாம் நம்ம வந்து இது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது யாருக்கும் பயம் இல்லை அப்படின்ற அந்த கோணத்தில் தான் நம்ம அணுக வேண்டியது இருக்கா? எல்லா ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கிறது, இது புதுசு கிடையாது. வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால் உண்மையிலே வருந்தத்தக்கது, வேதனைப்படத்தக்கது. ஆனால் இதில் யார் சம்மந்தப்படுறாங்க? முன்விரோதம். இந்த முன்விரோதம் காரணமாக நடக்கிற விஷயங்கள், பிரச்சனை. இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் போய் வீட்டுக்கு போலீஸ் போனால் உலகத்தில் எந்த நாட்டிலையும் வந்து இப்படி ஒரு சிஸ்டமே இருக்காது. நான் சொல்கிறதுனா அரசாங்கம் விரைவான நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளணும். இப்போ கத்தியில் குத்தினார்ல, அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை போடணும், விடவே கூடாது. ஒரு பள்ளியில் நீங்கள் வந்து ஒன்று லவ் பண்ணாங்க, பொண்ணு தரல, போய் கத்தியில் குத்துறனா உனக்கு வாழ்நாள் போதும் சிறை. நீ நன்னடத்தை எது பண்ணாலும் வரவே கூடாது. அவர் படித்து பாஸ் பண்ணார், அவர் உள்ள நல்லா வேலை பார்த்தாரு, அவர் தெரியாமல் மன்னிப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு விடவே கூடாது. இந்த சம்பவம் அடுத்தவனுக்கு பாடமாக இருக்கும், கடுமையாக்கப்படணும், தண்டனை பாடமாக இருக்கணும். உள்ள இப்போ சொல்றேன், நீங்கள் பாலியல் வன்முறை செய்கிற நபர்களை, இது நான் வந்து அதிகமாக பேசுகிறேன், வந்து என் மீது கடுமையான விமர்சனம் வரும். இது நீதிமன்றத்துக்கு வந்து தப்பாக கூட தெரியலாம். உண்மையிலே நீங்கள் ஒரு மதுரையில் ஒரு சம்பவம் பார்த்தேன். இந்த செயினை அறுக்கிறான், செயினை அறுக்கிற போது கணவனோடு வந்து இறங்குகிறார் அந்த பெண். அந்த அப்படியே அறுத்து கொண்டு ஓடும்போது அந்த பெண் அப்படியே ஒரு 20-30 அடி தூரத்திற்கு இழுத்து கொண்டு போகிறாங்க. கை காலெல்லாம் சிராய்ப்பு, கை காலம் அடிப்படுது. என்ன கேட்டிங்கன்னா அந்த கொள்ளையனுக்கு 2 கையும் வெட்டிடணும். இது அவன் காலம் ஃபுல்லாக சாப்பிடவே கூடாதுங்க, காலம் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. அந்த நீ யோசித்து பாருங்க, எங்க மனித உரிமை? அந்த பெண்ணை தரன்னு 20-30 அடி, நீ 100 அடி தூரத்துக்கு இழுத்து போற. அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாள், அல்லது அவளுக்கு வந்து ஒரு L4, L5 டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருக்குது,
வாழ்க்கை ஃபுல்லாக அவன் தேக்கின்னு இருப்பா. அவன் வந்து கட்ட வண்டியில் போவா, தள்ளு வண்டியில் போவா. இவன் செயினை அறுத்துட்டு 3 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு சந்தோஷமா இருப்பான். திரும்ப செயின் இருப்பான், திரும்ப 3 மாதம் ஜெயிலுக்கு போவான், திரும்ப சந்தோஷமா இருப்பான். அந்த பெண் நம்ம யாருக்கு பரிதாபப்படணும்? நீதிமன்றம் யாருக்கு பரிதாபப்படணும்? அந்த பெண்ணுக்கு தான் பரிதாபம். அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக நீ ஒரு தடவை செயின் ஸ்நாட்சுக்காக அந்த பெண் வாழ்க்கை ஃபுல்லாக படுக்கையில் வந்து படுத்துக்கொண்டு யோசித்து பாருங்க. அவன் ஒன்று ஒரு சாதாரண ஒரு ஊழியராக இருப்பான், தனியார் நிறுவனம் ஊழியர் இருப்பான், அரசு ஊழியர் இருப்பான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக இன்னும் 40 வருஷம் அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை வச்சுக்கிட்டு எப்படிங்க செய்ய முடியும்? ஆனால் வன்முறைக்கு வன்முறை தீர்வாகுமா சார்? வன்முறை இல்லைங்க. எது வன்முறை? யார் செய்த வன்முறை? அந்த அவர் வந்து பண்ணது கடுமையான தப்பு தான், அதுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் தான். ஆனால் தண்டனை தண்டனை வன்முறைக்கு தண்டனை நடவடிக்கை அப்படி பேசுங்க, அப்படி கேளுங்க. அப்போ யார் தீர்க்கிறது? ஏங்க ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ நீங்க உடனே அப்படியே பாஞ்சுக்கிட்டு வருவாங்க. நீங்க வந்து அரபு நாடுகளில் வந்து கற்பழிப்புக்கு வந்து சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், தூக்கிலிடப்படுகிறார்கள். நடக்கலையா? நடந்தா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கையை வெட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதிகமா பேசுறேன், எனக்கு தெரியும். உணர்ச்சியில் பேசுறேன் தெரியும், கோபத்தில் பேசுறேன் தெரியும். ஆனால் நீங்க இந்த செயின் ஸ்நாட்ச்ல இழுத்து கொண்டு போகிற காட்சி பார்க்கிறோம்ல, பதப்பதப்பு சார் பார்க்குறப்ப. அது நம்மளுடைய தங்கையோ அக்காவோ நம்மளுடைய அம்மாவோ இருந்தால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். அந்த தாலி சங்கிலியை வச்சு தான் அவன் வாழ்க்கையே அதை வச்சு இல்லை நமக்கு என்ன கோவம் வரும்? நம்ம இதே மாதிரி அவனை இழுத்து போய் அடிக்கணும் நினைப்போம் இல்லையா? இதுதான் யதார்த்தம். ஓகே சார், அப்படியே இந்த விவகாரத்தோட ஒட்டி இப்போ எல்லாத்தையும் பாதித்த ஒன்று இந்த கள்ளச்சாராய மரணம். அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்ன வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு இருந்த எல்லா ஆவணங்களையும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ரகுபதி இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடி ரொம்ப சிறப்பாக விசாரிச்சுட்டு இருக்கோம், கோகுல்தாஸ் தலைமையில் நாணயம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த சிபிஐக்கு மாற்றுறது அப்படின்றது ஏற்கத்தக்கது இல்லை. இருந்தாலும் நாங்கள் முதலமைச்சரோ ஆலோசித்து மேல்முறையீடு போகுமா இல்லையா அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த விவகாரத்தை காவல்துறையை திமுக அரசு காப்பாத்துது, இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை அவங்க சரியான முறையில் கையாளதனால தான் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது சரின்னு பார்க்குறீங்களா, இல்லை இது உங்களுடைய பார்வை என்ன? இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்கட்டும், யார் ஒன்றா விசாரிக்கட்டும். யார் ஃபெயிலியர்? அரசாங்கத்துடைய ஃபெயிலியர். நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பது எப்போது தெரியும்? மரக்காணத்தில் முன்னாடி, அதுக்கு முன்னாடி வருஷம் நடந்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். போலீஸுக்கு தெரியும், லோக்கல் கட்சிக்காருக்கு தெரியும், தாசில்தாருக்கு தெரியும், உள்ளூர் எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலே கிடையாது. அப்போ நீ இந்த சாராய விவகாரத்தை தமிழக அரசு சரியாக கையாளவில்லை, அவ்வளோதான். அப்புறம் யார் விசாரிச்சா இருக்கு? சிபிஐ விசாரிக்கட்டும், ஐபி விசாரிக்கட்டும், இல்லை FBI விசாரிக்கட்டும், சிஐ விசாரிக்கட்டும். அதாவது நீங்கள் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த ஆட்சி காலத்தில் வந்து முதலமைச்சர் சவால் ஒன்றும், என்னுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் இல்லை, காயல் பட்டணத்தில் கூட சாராயம் இருக்காது, சவால் பண்ணுங்க. அது நடவடிக்கை. சும்மா ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சட்டம்லாம் போட்டாங்க, அந்த இவரை மாற்றிடுவோம், இன்ஸ்பெக்டரை மாற்றிடுவோம், தாசில்தாரை மாற்றிடுவோம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலே கிடையாது. எம்எல்ஏக்கு தெரியும், கவுன்சிலருக்கு தெரியும். நீங்கள் எம்எல்ஏ அந்த ஊர் எம்எல்ஏ மேலே தடை போடுங்க. அதிமுக எம்எல்ஏ, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ யாராக இருக்கட்டுங்க, அந்த கவுன்சிலர் மேலே தடை போட்டோம். அவர் புகார் கொடுத்துருக்காருல்ல, கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து புகார் கொடுத்துருக்காரு. அப்போ புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காது யார்? வாழ்நாள் தடை போடுங்க. இந்த இன்ஸ்பெக்டருக்கு வாழ்நாள் தடை போடுங்க. அந்த நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து இன்ஸ்பெக்டர் யாரை காட்டுவார்? அவங்களுக்கு கூப்பிட்டு வாழ்நாள் தடை போடுங்க. அப்போது யோசித்து பாருங்கள், நீங்கள் கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவது வந்து யாருக்குமே தெரியாமல் அவன் வந்து சித்தூர் ஜில்லாலேருந்து வந்து ரகசியமாக வந்து டேங்கர் எடுத்துன்னு வந்து அங்கே வந்து ஊற்றி கொடுத்துட்டு போனாங்க. எங்கள் பொழுதுன்னைக்கு அங்கே தான் வித்துட்டு இருக்கான். அப்போ இது வந்து உளவுத்துறையோட ஃபெயிலியர், லாண்ட் ஆர்டரோட 2 ஃபெயிலியரும் தானே சார் இந்த கள்ளக்குறிச்சி? மொத்த அரசாங்கத்தின் ஃபெயிலியர். இதில் உளவுத்துறை, லாண்ட், சட்டம் ஒழுங்குலாம் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், கள்ளக்குறிச்சி அந்த மரக்காணத்தில், கள்ளக்குறிச்சி அந்த கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்சப்படுவது இன்றல்ல நேற்றல்ல, காலங்காலமாக காய்ச்சப்படுகிறது. பேர்னாம்பட்டு வேலூர் மாவட்டம் சாத்கரில் காலங்காலமாக காய்ச்சப்படுகிறது. மலைகளில் சாராயம் காய்ச்சப்படுகிறது. விருதுநகரும் அங்கே மலையில் சாராயம் காய்ச்சப்படுகிறது. நீங்கள் ஒன்று தெளிவான திடமான நடவடிக்கை எடுக்கணும். சொல்கிறேன், நடவடிக்கை தான் அடுத்த பயமுறுத்தும். அது குறைந்த காலத்தில். சாராயம் விற்கிறானா கைது பண்ணு, சொத்து அட்டாச் பண்ணு. அவனுக்கு யார் பின்னாடி சப்போர்ட்? அரசியல்வாதிகள், எல்லா கட்சி, சர்வ கட்சி. ஏங்க அந்த ஊரில் கல்வராயன் மலையில் சாராயம் விற்கிறத நீங்கள் திமுக அதிமுக 2 மாறி வந்து ஆளுங்கட்சிகள் விட்டுருங்க. கம்யூனிஸ்டுக்கு தெரியுமா தெரியாதா? அங்கே நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அங்கே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்குமா இருக்காதா? எல்லா கட்சிகளும் சார்ந்தவங்களும் இருப்பாங்க. மாதர் சங்கு இருக்குமா இருக்காதா?
ஏங்க நடந்த பிறகு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னங்க ஆக போகுது? நீங்கள் நடக்கும் போதே அதை வந்து துணிச்சலாக அந்த நீங்கள் ஒரு தனி மனிதன் பயப்படலாம். ஐயோ நம்ம வேலைக்கு போனோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளை வந்து உயிரை காப்பாற்றணும். கட்சி உங்களுக்கு இது ஒரு அரசியல் மூவ் தான், அடுத்த மூவ் தானே இது? ஏன் கட்சியா பயப்படுறீங்க? கட்சி வெளியே கொண்டு வாங்க, போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அடிச்சு உடைங்க. 100 பேர் பெண்களை கூட்டி கொண்டு போய் அந்த சாராய விற்கிறன்னு போய் அடிங்க. யார் கேட்கறது? தெரியாதெல்லாம் பொய், எல்லாம் பொய். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுடைய தோல்வி அது, அரசாங்கத்துடைய தோல்வி அது. அதனால இது சிபிஐ விசாரித்தாலும் தவறு இல்லை. நீங்க என்ன ஒரு தலைகுனிவு ஏற்படும் தேர்தல் நேரத்தில் அப்படின்னு திமுக உண்மையிலே நீங்க இந்த விவகாரத்தில் அந்த மக்களை மாற்ற வேண்டும் அப்படின்னா அந்த ஊர்ல நலத்திட்ட உதவிகள் என்ற அடிப்படையில் நீங்க வந்து அங்க ஒரு பெரிய கேம்ப் நடத்தணும். குறைஞ்சது ஒரு 5 மாதத்திற்கு ஒட்டுமொத்த ஒரு பெரிய டீம் கவர்மெண்ட் மிஷினரி உள்ள போய் உட்காரணும். அங்க இருக்கிற பிரச்சனை என்ன, அவங்களுக்கு என்ன தீர்வு, என்ன வேலை வாய்ப்பு, அதெல்லாம் மாற்றணுங்க. பெரிய ஏன்னா மிஷினரி நினைச்சு கவர்மெண்ட் நினைச்சா ஒரு 20 நாள் அதை மாற்ற முடியும். சார், நான் இதை தேர்தலோட நான் முடிச்சு போடலை. இருந்தாலும் இந்த லா அண்ட் ஆர்டரை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து தமிழக அரசு ஒரு விதமான பதற்றம் இருக்கு அவங்களுக்கு, அல்லது இந்த விஷயத்தை அவங்களால சரியா கையாள முடியலையா? இப்போ நிறைய விவகாரங்கள் அவங்க இன்ன வரைக்கும் எடுத்து பேசுகிறப்ப வெங்கை வகையில் இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க, என்ன அதில் தீர்வு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று எல்ஐசி இதில் ஹிந்தியில் இது பண்ணுறதுக்கு பாஜக ஒரு கேள்வி அனுப்புகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்கள் லா அண்ட் ஆர்டரை பாருங்கள், கஞ்சா விற்பனை புழக்கம் அதிகமாக இருக்குது, இதை நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் இருந்தது. இதை டிஎம்கே அட்டாக் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இந்த விஷயத்தில் அரசாங்கம் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கா? ஒரு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவால் சட்டம் ஒழுங்கு, இல்லைன்னு சொல்ல. பொது அமைதியும் சட்டம் ஒழுங்கும் தான் காப்பாற்றப்பட வேண்டும். அடுத்து இந்த போதைப் பொருள், கள்ளச்சாராயம் எல்லாம் ஆனால் கேட்குறேன், இது வந்து கொண்டே இருக்கும். இந்த எல்லையில் வந்து நீங்கள் சுற்றி தமிழ்நாடு எல்லை, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே சீன பெருஞ்சோறு மாதிரி கட்ட முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோலாம் நமக்கு மேன் பவர் கிடையாது. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் நடவடிக்கை, நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா நடவடிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் காட்டின வேகம், விறுவிறுப்பு, இந்த மாதிரி தொடர் நடவடிக்கை. ஓகே, சிறையில் போடுங்க, அட்டாச் பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்க, குடும்பத்தை தூக்கி இழுத்துங்க, அரசியல்வாதி சொல்லுங்க. ஆளுங்கட்சி திமுக கூட வரக்கூடாது, அப்பீர் ஆகக்கூடாது, எந்த கட்சியும் வரக்கூடாது. சொல்லுங்க, போய் பண்ணுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தை நாடி, நீதிபதியை நாடி, சார் இந்த கேஸு குயிக்காக நாங்கள் கொடுக்குறோம், ஷார்ட்ஷீட் கன்விக்ட் பண்ணுங்க, இவங்களாம் தண்டனை கொடுங்க. இதை நீங்கள் செஞ்சு அது வந்து சொல்கிறேன், இது வந்து பெரிய ஒரு புரட்சி, சமுதாய புரட்சி. இது வந்து அரசாங்கம் வந்து பெரிய இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், துணிச்சலான அதிகாரிகள் வேண்டும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகள் 50% மேலே கஷ்டம். எம்எல்ஏ எம்பி ஃபோன் பண்ணால் விடணும், அவனை உடனே மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் வந்து நிற்பான். இந்த விவகாரத்தில் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கோரிக்கை வைக்கிறார்ல, போதைப் பொருள் சமாச்சாரத்துக்கு ஒரு தந்தையாக உங்களிடம் கோரிக்கை வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு நாள் ராத்திரி தமிழ்நாடு முழுவதும் லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஃப்ரீ ஹேண்ட். அந்த ஸ்டேஷன் இருக்காது, அந்த ஸ்டேஷன் ஒட்டு மொத்தமாக கலைக்கப்படும். இன்னிலிருந்து 20 நாள் டைம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற கஞ்சா வைக்கிறோம், கள்ளச்சாரம் வைக்கிறோம், உள்ளே இருக்கணும் சொல்லி பாருங்க, எப்படி வெடிக்கும் பாருங்க. ஒரு ஃப்ரீ ஹேண்டாக செயல்படணும், ஃப்ரீ ஹேண்டாக செயல்படணும். ஏங்க நீங்கள் சொல்லணும் ஏகப்பட்ட அதான் முறைகேடுகள் எப்படி தொடங்குன்னா, இப்போ ஒரு கூண்டாஸ் போடணும் ஒரு ஸ்டேஷன். இப்போ நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்குன்னா, நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் ஒரு அக்யூஸ்ட் இருப்பான், தொடர் வந்து குற்றவாளியாக இருப்பான். அவனுக்கு கூண்டாஸ் போனோன்னா அவனுக்கு ஒரு 30,000 செலவாகும். அந்த 30,000 ரூபாய் இன்ஸ்பெக்டர் தரமாட்டார், இன்ஸ்பெக்டருக்கு பணம் வராது. எந்த பணத்தை வச்சுப்பாங்க? சரி இன்னைக்கு ஃபுல்லாக சாயங்காலம் ரோடு கடையெல்லாம் வசூல் பண்ணுப்பா, இல்லை யாராவது 2 பேர் கூடு. இப்படிதான் நடக்குது ஸ்டேஷன். சிக்கல் மேல இருந்தே இருக்கு அந்த ஸ்ட்ரக்சர். அந்த பணத்தை வந்து எந்தெந்த கேஸுக்கு எவ்வளோ பணம், நீங்கள் கூண்டாஸ் போடுறியா, ஒரு ஹெட் ஓப்பன் பண்ணுங்க. கூண்டாஸ் போடுறதுக்கு ஸ்டேட் ஹெட்டு உள்துறையிலிருந்து நிறைய பணம் வரும். உள்துறை செயலாளர் போலீஸே கிடையாது, ஏன்னா அதிகாரிகள் எடுத்து பாக்கெட்டில் போட்டுப்பாங்க. அவங்க வீட்டு செலவுக்கு வச்சுப்பாங்க, இல்லை வேற ஏதாவது செலவுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு வச்சுப்பாங்க, பாத்ரூம் சரியில்லை டைல்ஸ் மாற்ற வச்சுப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் ஒரு கூண்டாஸ் போடுவதற்கு 30,000 1 லட்சம் செலவாகும். ஏன்னா அவ்வளோ டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். இதெல்லாம் செலவுக்கு யார் கொடுக்குறது பணம்? அவர் இன்ஸ்பெக்டர் கை காசு போடணும் பாரு. மேலே எழுதி அனுப்பிச்சா டிசி ஆஃபீஸ்லேருந்து வரல, ஜேசி ஆஃபீஸ்லேருந்து வரல, இப்படியே சொல்லுவாங்க. இந்த சிஸ்டத்தை நீங்கள் சரி பண்ணாத வரைக்கும் போலீஸில் லஞ்சம் வரும். அடுத்தவர்களை கையை நம்பி தான் ஸ்டேஷன் நடத்த வேண்டியிருக்கும்.
ஒன்றும் வேணாங்க, ஒரு 100 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். இப்போ வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வராங்க, ஆமா, மண்டபத்தில் இங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்களே, அந்த 100 பேருக்கு சாப்பாடு யார் தர்றது? யார் தர்றது? இவங்க தான் வாங்கி கொடுக்கணும். சரி, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ்க்கு ஏது காசு? கவர்மெண்ட் வந்தால் தான் அவங்க செலவு பண்ணுவாங்க. எப்படி வரும்? எழுதி கொடுத்தா வந்துருமா? எழுதி வராது. நீங்கள் நான் சொல்கிறேன், ஒரு சம்பவத்தில் 100 பேர்னா அங்கே 20 போலீஸ் இருப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு, அந்த 100 பேருக்கு சாப்பாடு. இதெல்லாம் உடனே, இதெல்லாம் இந்த சிஸ்டம் கெட்டு போனதால் தான் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. நீங்கள் எளிமையாக வந்துட்டு போகிறது முக்கியம் இல்லை, அரசாங்கத்தை வந்து எளிமையாக நடத்துகிறோம், நாங்கள் ரொம்ப நியாயமான இந்த சிஸ்டத்தில் பிரச்சனை, இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை, இன்றைக்கி நேரத்தில் நான் சொல்கிற பிரச்சனை காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை.